வணக்கம். நாம் டெய்லி சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது தாவர பொருட்களை தான். அதில் 4 வகையாக இருக்குது: மரம், செடி, கொடி, புல். நாம் அதிகமாக எடுத்துக்கிறது புல் இனத்தை சேர்ந்தது தான். புல் புல் இனத்தை சேர்ந்தது தான் நெற்பயிர். அந்த நெற்பயிர் ஏன் எடுத்துக்கிறோன்னா, அதிகமான நமக்கு தேவைப்படுற சூட்டையும் வன்மையும் சக்தியும் கொடுக்கறது தான் அந்த நெற்பயிரில் இருக்குது. பயிர் தானியங்களில் நெல், கோதுமை, கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, திணை, இவ்வளோ தானியங்கள் நம்ம இந்தியாவில் வளருது. நம்ம இந்தியாவில், அதுவும் தென்னிந்தியாவில் கோதுமை தவிர மற்ற எல்லாமே கிடைக்குது. வட இந்தியா பக்கம் மட்டும்தான் கோதுமை மட்டும்தான் கிடைக்கும். இவ்வளோ செல்வம் நம்மளோட தமிழ்நாட்டு தென்னிந்தியா பக்கம் அதிகமாக கிடைக்கும். இதில் நெல் மட்டும் நன்செய் பயிராகவும் மற்றவை எல்லாம் புன்செய் பயிராகவும் சொல்கிறாங்க. எண்ணற்ற நெல் வகைகள் இருக்குது நம்மளோட இந்த தென்னிந்தியா பக்கம். அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது சம்பாவும் காரம். சம்பாவும் காரங்கிறது சம்பா அரிசியும் கார அரிசியும் சொல்கிறாங்க. இந்த சம்பா அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன பயன்னா, அது இனிப்பு சுவை நேச்சராகவே அது இனிப்பு சுவையுடையது. அதுவும் போக சீதவீரியம்ங்கிறது நம்ம குளிர்ச்சியாக உடம்பை நமக்கு கொடுக்கும். நாம் ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்னவோ பண்ணுறோம். இந்த சம்பா அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே சுக்கில விருத்தி அடையும். கார அரிசியும் அதே போல் இனிப்பும் அதே மாதிரி நமக்கு சீதவீரியத்தை தான் கொடுக்குது. இது என்ன பண்ணுன்னா, திரிதோஷங்கள்னு சொல்கிற வாதம், பித்தம், கபம், இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. நம்ம ஒரு பக்கம் சம்பாவை அன்னத்துக்கும் கார அரிசியை அந்த பண்டங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சம்பாவில் மணி சம்பா தான் நமக்கு ரொம்ப சிறந்த சம்பா. 6 மாதம் கூட ஆகாத சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அஜீர்ணம் பேதியாக ஆகும். ஒரு நெல் அறுவடையாகி 6 மாதம் கட்டி வைத்து அதுக்கப்புறம் அதை அவிச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணாதான் அது நம்ம உடம்புக்கு நல்லது கொடுக்கும். பழைய அரிசி தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அதுதான் நம்ம பாயில்ட் ரைஸ்ன்னு சொல்லி அதைத்தான் நம்ம சாதமாக யூஸ் பண்ணுறோம். மித்த நெல்லெல்லாம் அவலாகவும் பொரியாகவும் செஞ்சு தின்பண்டங்களாகவும் அதை நோய்பட்டவங்களுக்கு கஞ்சி காய்ச்சியும் குடிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அரிசியில் நிறைய வகை இருக்குது. அதில் நம்ம அதிகமாக புழங்குறது என்னென்னா பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும். நமக்கு தெரியாது என்னதுன்னா மணிசம்பா அரிசி எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இப்போ டயபெட்டிக்காக நம்ம என்னென்னமோ யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம அரிசி வகையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணாமல் மணிசம்பா அரிசியை சாப்பிட்டோம்னா இதில் பாலியூரியான்னு சொல்கிற அதிமூத்திரம் இது கட்டுப்படுத்தும். இந்த மணிசம்பா அரிசிக்கு அந்த குணம் இருக்குது. அடுத்தது சீரக சம்பா. நம்ம சீரக சம்பானாலே நமக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும். அதை சீரக சம்பா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வாத ரோகம்னு சொல்கிறது, நம்மளுக்கு இந்த வர ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், பெயின் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளத்துக்குமே நம்ம சீரக சம்பா எடுத்துக்கலாம். குன்றிமணி சம்பா, அந்த குன்றிமணி சம்பா மூலமாக அதே மாதிரி தான் வாதரோகமும் போகும். அதே போல் நம்மளுக்கு சுக்கில தாதுவும் உண்டாகும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி குன்றிமணி சம்பா எடுத்துக்கலாம். பூஜைக்காக மட்டுமே ஈர்க்கு சம்பாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நாவுக்கு ரொம்ப ருசியுடையது. ஆனால் அதனால் உடம்புல அதிகமாக பித்தம் உண்டாகும். கார அரிசி எப்படின்னா, அது ஒரு கொஞ்சம் மந்த குணம் உண்டது. அது இப்போ ஒல்லியாக இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே குண்டாகணும், புஷ்டியாகணும் அப்படின்னு நினச்சவங்க கார அரிசி சாப்பிட்லாம். ஆனால் அவங்க முக்கியமாக அலர்ஜி இருந்தால் கார அரிசியை தவிர்த்துக்கலாம். அது கரப்பான் பண்ணுறோம், சரிங்களா? மணக்கத்தை, வாளான், கருங்குருவை என்று 3 அரிசி இருக்குது. இந்த 3 அரிசியுமே நம்ம குஷ்டம், லெப்ரசின்னு சொல்கிற குஷ்ட நோய்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் பாய்சன், அற்ப விஷங்கள் சொல்கிறதுக்கும் இந்த அரிசிகளை யூஸ் பண்ணலாம். அரிசியை நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று பருப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல், மிளகோதனம், புளியோதனம், கடுகோதனம், எல்லோதனம், உளுந்தோதனம், ததியோதனம் அப்படின்னு பல வகையாக யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அரிசியை உடச்சி மாவாக்கி அந்த மாவு மூலியமாக இட்லி, தோசை, அதிரசம், பிட்டு, அடை, கஞ்சி அப்படின்னு பல பண்டங்கள் செய்கிறதுக்கு நம்ம இந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம். அதனால
என்னென்ன பயன் இருக்குது, அந்த அரிசியை சாப்பிட்றதுனால என்னென்ன இது நமக்கு பலன் கிடைக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. நாம் கார்போஹைட்ரேட் இருக்குது, சுகர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அரிசியை மொத்தமாக இப்போல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எல்லாருமே தவிர்க்கிறது நல்லது இல்லைல்ல. ஏன்னா இது வந்து நம்ம மண்ணில் நம்மளோட இயற்கையாக நமக்கு கொடுத்தது. அது வந்து நம்ம உடம்புக்கு எந்த வித தீங்கையும் நமக்கு கொடுக்காது. எவ்வளவோ மாத்திரை எடுக்கிறோம், அதெல்லாம் வந்து எவ்வளவோ கெடுதல் இருக்குன்னு தெரிஞ்சுமே நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மண்ணில் நம்ம இதில் இயற்கையாக விளையிறத நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நாம் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மண்ணில் என்ன கிடைக்குதோ அதை உண்டு வாழ்கிறது தான் நல்லது.